வணக்கம் மேம். குமுதம் செய்திகள்ல இருந்து பேசுறோம். வணக்கம் மேம். மேடம், கல்லர் பள்ளி மற்றும் ஆதி திராவிட பள்ளி பெயர்களை அரசு பள்ளின்னு மாற்றணும்னு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அரசுக்கு பரிந்துரை செய்திருக்காரு. இது பரிந்துரையை எப்படி பாக்குறீங்க நீங்க? மிகப்பெரிய ஒரு தவறான பரிந்துரை மேம். இந்தியா முழுவதும் சாதி இருக்கு, மதம் இருக்கு, மொழி இருக்கு. இதுல பள்ளிகள் பேர்ல இருக்கிறத, அது குறிப்பா கல்லர் பள்ளி, ஆதி திராவிடர் பள்ளின்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. உங்களுக்கே தெரியும், கல்லர் பள்ளின்றது பிரமலை கல்லர் சமூகத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆதி திராவிட மக்கள் ரெண்டுமே தமிழ்நாட்டுல மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒடுக்கப்பட்ட பழங்குடி சமூகங்கள். இந்த பழங்குடி மக்களை புரிந்து கொண்டு அந்த மக்களுடைய லெவலுக்கு இறங்கி வேலை பார்க்கறதுக்காக தான் அந்த பள்ளிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை நீக்க சொல்றது தவறு. எங்களுக்கு தெரிஞ்சு அதுல குறிப்பா கல்லர் பள்ளியை சொல்றதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா கல்லர் பள்ளி இப்ப ஆதி திராவிடர் பள்ளி, இந்து அறநிலையத்துறை பள்ளி, நகராட்சி பள்ளி, இந்த மாதிரி பல பள்ளிகள் இருக்கு. இந்த பள்ளிகள் எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மக்களுடைய அனைத்து சாதி மத மக்களுடைய பொது வரிப்பணத்துல உருவாக்கப்பட்ட பள்ளிகள். ஆனா அரசு கல்லர் பள்ளி என்பது, அரசு கல்லர் பள்ளின்னு சொல்றதே தவறு. கல்லர் பள்ளின்னு தான் சொல்லணும். இந்த கல்லர் பள்ளிகள் பிரிட்டிஷ் காலத்துல 1920 குற்ற பழங்குடி சட்டத்துக்கு எதிராக பெருங்காமலூர் போர் நடக்குது. அந்த போர்ல உயிர் நீத்த மக்கள் சார்பா அந்த மக்களுக்கு ஒரு நிவாரணமாக கட்டப்பட்டது அரசு கல்லர் பள்ளி. இது பிரிட்டிஷ் அரசு விக்டோரியா மகாராணி கிரிமினல் கேஸ் ஆக்டின் கீழே வர ஒரு பிரிவின் கீழே கட்டப்பட்ட பள்ளி. ஸோ இதை இந்திய அரசுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ உரிமை கொண்டாட, அதை பெயர் மாற்றவோ இடம் மாற்றவோ அந்த நிலத்தை அபகரிக்கவோ எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில ஒரு பெரிய பிரபலமான பள்ளியில பாலியல் வன்முறை நடந்துச்சு. அப்ப செய்தி துறையில சொன்னாங்க, இந்த பள்ளி அரசை எடுத்து நடத்தணும். ஏன்னா 60% பங்கு அரசு போட்டிருக்கு, 40% அந்த பள்ளி நிர்வாகத்துக்குரியதுன்னு சொன்னாங்க. ஆனா கல்லர் பள்ளியை பொறுத்தளவு 100% முதலீடும் பிரமலை கல்லரோடது. நிலம் நாங்களே பிரமலை கல்லர்களே கொடுக்குறோம். நாங்களே கல்லடிச்சு சுண்ணாம்பு மணல் கலந்து சாந்து பொழைச்சு நாங்களே கட்டுறோம். நாங்களே தலைக்கட்டு வரி போட்டு, அது பேர் கல்லர் காமன் ஃபண்டுன்னு பிரிட்டிஷ்காரன் சொல்லுவாங்க, கல்லர் பொது நிதினு சொல்லலாம். அந்த நிதியை வசூல் பண்ணி நாங்களே சம்பளம் கொடுக்குறோம். போலீஸ் துறையோட கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு. 1947 வரை அப்படிதான் நாங்க சம்பளம் கொடுக்குறோம். இந்திய விடுதலைக்கு பின்னாடி முறைப்படி எங்க சமூக மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும், எங்க சொத்து. ஆனா இந்த மக்கள் கிட்டத்தட்ட 3-4 தலைமுறைகளாக குற்றப்பழங்குடி சட்டத்தின் கீழே ஒடுக்கப்பட்டதால, பழங்குடி மக்களாவே இருந்ததுனால, கல்வியோட அருமை தெரியாதனால இந்த மக்கள் அதை விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால அது அரசு துறைக்கு போயிடுச்சு. அதனால அரசுக்கு எல்லா உரிமை வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அதே போல அவரு நீதிபதி சந்துரு சொல்லியிருக்காரு, சாதி இன பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. இது இப்ப கல்லர் பள்ளிகள் மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா மதுரை, தேனி, திண்டுக்கல் 3 மாவட்டத்துலதான் இருக்கு. இந்த 3 மாவட்டத்து கல்லர் பள்ளிகள்ல அனைத்து சமுதாய மக்களும் படிக்கிறாங்க, அனைத்து சமுதாய மக்களும் வேலை பார்க்கறாங்க. என்னைக்காவது சாதி பிரச்சனை வந்ததாண்டு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கான்னு காட்ட சொல்லுங்க. அப்படி ஒருவேளை என்னங்க மேம், இந்த வருகை பதிவேடு முதற்கொண்டு அவங்களோட சாதியை குறிப்பிட்டு சொல்ற மாதிரி வரும். இது மாணவர்கள் மத்தியில அந்த சாதிய தூண்டுதல் இருக்கு. இல்ல மேம், எல்லா அரசு பள்ளியிலையும் நீங்க போய் பாருங்க, அட்டண்டன்ஸ்ல வருகை பதிவேடுல அந்த பிள்ளைகள் பெயருக்கு மாதிரி புதர் அந்த மாதிரி எல்லா சாதி பேரும் போட்டுதான் இருக்கும். சாதி தந்தை வாங்கிதான் சேர்க்கிறாங்க. ஆனா இதுவரை சாதி பிரச்சனை வந்தது இல்லையே. எந்த கல்லர் பள்ளியிலையும் சாதி பிரச்சனை வந்ததில்லை. எல்லா சமுதாய மக்கள், நான் கல்லர் ஸ்கூல்ல படித்தேன், நான் பெருங்காமலூர் கல்லர் ஸ்கூல்ல படிக்கிறேன். எங்க ஊர்ல 18 சாதி மக்கள் இருக்காங்க. 18 சமுதாய மக்களும் கல்லர் ஸ்கூல்ல தான் படித்தோம். நாங்க ஒரு நாள் கூட சண்டை போட்டது இல்லையே. இன்னைக்கு வேற எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தொடருது. என் மகன் கல்லர் ஸ்கூல்ல படிச்சான். அவன் எல்லா சமுதாய பசங்களோட இந்த போற வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லா சாதி பையங்களும் ஒன்னாதான் குரூப் போட்டோ எடுத்து பேனர் எடுத்து கல்யாணத்துக்கு வச்சாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கேயுமே பதிவாங்க மேம். சரி அதை விடுங்க. அரசு நிதி உதவி பெறும் நாடார் பள்ளிகள், அரசு நிதி உதவி பெறும் பிள்ளைமார் பள்ளிகள்,
அரசு நிதி உதவியுடன் செட்டியார் பள்ளிகள், மஞ்சப்புத்தூர் செட்டியார், இன்னும் நாட்டுக்கோட்டை செட்டியார் பள்ளிகள், இன்னும் பல்வேறு சமுதாயங்கள் பேர்ல இருக்கு. அந்த பள்ளிகளுக்கு அங்க படிக்கிற மாணவர்களுக்கு அரசுதான் உணவு கொடுக்குது, அரசுதான் யூனிஃபார்ம் கொடுக்குது, அரசுதான் கல்வி புத்தகங்கள் கொடுக்குது. ஏன் அந்த பேரெல்லாம் மாத்தல? அங்க உள்ள ஆசிரியர்களுக்கு அரசுதான் சம்பளம் கொடுக்குது. அங்க உள்ள நாடார் பள்ளி, செட்டியார் பள்ளி, பிள்ளைமார் பள்ளின்னு வச்சா அங்க சாதி பிரச்சனை வராதா, இன பிரச்சனை வராதா? அப்ப அதையெல்லாம் இவங்க மாத்தணும். நாங்க என்ன சொல்றோம், தமிழ்நாடு அரசு கல்லர் பள்ளியை விட்டு வெளியே போங்க. இது ஓம் பள்ளி இல்ல, நாங்க நடத்திக்கிறோம் இல்லையா? அரசு நிதி உதவி பெறும் கல்லர் பள்ளின்னு நாங்க போட்டுக்கிறோம். அது கூட நீங்க ஒரு நாடார் பள்ளியோ, பிள்ளைமார் பள்ளியோ, செட்டியார் பள்ளியோ நீங்க போய் பாத்தீங்கன்னா அரசு நிதி உதவி பெறும் பள்ளின்னு கூட போர்டுல இருக்காது. சரஸ்வதி நாடார் பள்ளி, வெள்ளச்சாமி நாடார் கல்லூரி, இந்த மஞ்சப்புத்தூர் செட்டியார் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரின்னு இருக்குமே தவிர அரசு நிதியுதவி பெறும்னு இருக்கவே இருக்காது. ஆனா அவங்களுக்கு அரசு தான் சம்பளம் கொடுக்குது, மாணவர்களுக்கு பாட புத்தகம் எல்லாமே கொடுக்குது. அதெல்லாம் ஏன் மாத்த சொல்லல? அது மட்டும் இல்ல மேம், எந்த பள்ளியை வேணா மாத்துறோம். தமிழ்நாட்டுல இருக்க இந்து அறநிலையத்துறை, ஆதி திராவிடர் துறை, பழங்குடிகள் துறை, எஸ்டி, வனப்பகுதியில மலைவாழ் மக்களுக்கான உள்ளூரை பள்ளி எதை வேணாலும் மாத்தட்டும். கல்லர் பள்ளியை தொடுவதற்கு இந்திய அரசுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ உரிமை இல்லை. இது முழுக்க முழுக்க எங்களோட சொத்து. நாங்க இந்த பள்ளிகள்லாம் அந்தந்த துறைக்கு கீழே இருந்த வரைக்கும் ஓகே மேம். இப்ப பள்ளி கல்வித்துறையோட கட்டுப்பாட்டின் கீழ் வந்துருச்சு இல்ல, அப்படி இருக்கும்போது பெயர் மாற்ற விஷயத்துல அரசு எடுக்கிற முடிவு அப்படியே இருக்கலாம்ல? இல்ல மேம், இப்ப நாங்க பிரிட்டிஷ் அரசு காலத்துல நிறைய பள்ளிகள் இயங்குச்சு. ஒரு பிரிட்டிஷ் அரசு சூரிய அஸ்தமனமாகாத அரசு நீங்க நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். எல்லா நாட்டிலுமே பிரிட்டிஷ் அரசு ஜெயிச்சுது. எந்த நாட்டிலேயாவது எந்த இனக்குழு பேர்லயாவது பிரிட்டிஷ் அரசு பள்ளிகள் உருவாக்கி கொடுத்துருக்கா? அப்படி ஒரு வரலாறு இல்ல. பிரமலை கல்லருக்கு மட்டும்தான் அந்த வரலாறு இருக்கு, கல்லர் பள்ளின்னு. அந்த வரலாறை நாங்க இழக்க முடியாது. அந்த பள்ளி எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா, நூற்றுக்கணக்கான மக்கள் குண்டடிபட்டு செத்தோம் பெருங்காமலூர்ல 1920 ஏப்ரல் 4. இது பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழ்ல கட்டுரையாக பதிவு பண்றாரு. அது பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியா மகாராணியோட கவனத்திற்கு சென்று அவங்க கேக்குறாங்க, இந்த மக்களை ஏன் எத்தனை பேரை சுட்டு கொண்டீங்க? 16 பேர் அன்னைக்கு ரிப்போர்ட் கொடுத்து ஏமாத்துறாங்க. ஆனா இறந்தவங்க நூற்றுக்கணக்கானவங்க பேரு. அதுக்கு ஆதாரம் நீங்க கூகுள்லே பார்க்கலாம். மாயக்காலின் காலடியில் ரோசாப்பூ காலடியில் மாயக்கால் அப்படின்ற ஒரு ஆர்டிகிள் இப்போ இருக்க MP சு வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. அதுலயே அந்த ரெக்கார்டு இருக்கும் உங்களுக்கு. ஆவணப்பூர்வமா அவரே ஒரு ஆர்டிகிள் எழுதியிருக்காரு. இல்லைன்னா கதைகளின் கதை அப்படின்னு MP சு வெங்கடேசன் எழுதின கட்டுரை தொகுப்புல இந்த ரோசாப்பூவின் காலடி மாயக்காலின் காலடி ரோசாப்பூங்கிற ஆர்டிகிள் இருக்கு. நீங்க அதை பார்த்தாலே இந்த உண்மை வரலாறு உங்களுக்கு தெரியும். நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. இந்த மக்கள் இறந்தது குற்ற பழங்குடி சட்டம். இந்த சட்டத்தின் கீழே பாதிக்கப்பட்டு இந்த சட்டம் கிட்டத்தட்ட இந்திய ஒன்றியத்துல 200க்கும் மேற்பட்ட ரிபல் பழங்குடிகள், ரிபல் ட்ரைப்ஸ் மேல பயன்படுத்துறாங்க. அதுல இந்த சட்டத்துக்கு எதிராக பர்டிகுலரா பிரமலை கல்லரை மட்டும்தான் எதிர்த்து போராடுறாங்க, உயிர் தியாகம் பண்றாங்க. அப்போ இது ஒரு விடுதலை போர். நீங்க இங்க நடந்துச்சுல மேம் 1919 ஜாலியன் வாலாபாக். ஜாலியன் வாலாபாக்ல நடக்குது. அங்க சட்டம் சட்டத்து பேரு நான் யோசிச்சு சொல்றேன், உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். அந்த சட்டத்தை விட 100 மடங்கு கொடூரமான சட்டம் கிரிமினல் ட்ரைப்ஸ் சட்டம், குற்றப்பழங்குடி சட்டம். கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் 1871 இதான் அந்த சட்டத்தோட முழு பெயர் மேம். இந்த சட்டத்துக்கு எதிராக போராடின ஒரு மக்களுக்கான இருக்க அடையாளம் கல்லர் பள்ளி. இந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவில் இருக்க பழங்குடிகள் எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்ற வரலாறு, இந்த சட்டத்துக்கு எதிராக போராடி உயிர் தியாகம் பண்ண வரலாற்றுக்கு சாட்சி அளிக்கிற ஒரே சாட்சி கல்லர் பள்ளி தான். இதை எதற்காக மாற்றணும்? இதனால அரசுக்கு என்ன இழப்பு மேம்? இது வரலாறுன்றதை தாண்டி மாணவர்கள் அடுத்தடுத்து வளர்ந்துட்டு வராங்க. அவங்க படிக்கிற இடத்துல பொதுவான ஒரு இடத்துல எதுக்கு அவங்களுக்கு அந்த ஜாதி குறியீடுகள்ன்ற ஒரு விஷயம் தானே இதுல இல்ல. நாங்க சாதியே இல்லையே, நாங்க பழங்குடி மக்கள் இல்ல, நாங்க சாதி இல்லையே, நாங்க ட்ரைப் தானே.
டீநோட்டிஃபைட் ட்ரைப் தானே நாங்க சாதி இல்லையே. எந்த சாதிய குழுக்களுமே எங்களுக்கு இல்ல. நீங்க எங்களோட லூயி டூமோ உலகத்திலே மிக ஆந்த்ரோபாலஜி மானுடவியல் ஆய்வாளர்ல பிரெஞ்சு நாட்டு ஆய்வாளர் தான் உலகத்திலே நம்பர் 1. அவர் எழுதியிருக்காரு பிரமலை கலர் ட்ரைப்னு. இன்னைக்கு உள்ள ஆய்வாளர்கள் வேற அந்த மக்களை ட்ரைபலா தான் பாக்குறாங்க. இவங்களை எப்படி நீங்க சாதியா பாப்பீங்க? இதனால எந்த பிரச்சனையும் இதுவரை வந்தது இல்லையே மேம். இது யாருக்கெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நாங்க ஒரே பள்ளியில படிக்கிறோம், ஒன்னா சாப்பிடுறோம், ஒன்னா விளையாடுறோம். இங்க அப்துல் கலாம இஸ்லாமியனால ஒரு பள்ளியில பின்வரிசையில் உட்கார வைக்கிறாங்க, அம்பேத்கரை பின்வரிசையில் உட்கார வைக்கிறாங்க. ஆனா கல்லர் பள்ளியில எந்த சாதி மக்களையும் எந்த மத மக்களையும் நாங்க பின்வரிசையில் உட்கார வைக்கலையே. அப்படி ஒரு வரலாறு இருந்தா சொல்லுங்க, நான் எல்லாரும் காலில் விழுகிறேன். அந்த மாதிரி யாரையும் நாங்க உட்கார எல்லாருமே சமமா தான் பாவிக்கிறோம். ஏன்னா நாங்க ட்ரைபல் மக்கள், எல்லா சாதி மக்கள் வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நாங்க கலந்துக்கிடுவோம். இது வேற எந்த சமூகத்துல இருக்கு சொல்லுங்க? நாங்க எப்படி பாகுபாடு பார்க்கிறோம்? இதனால எந்த மாணவர் பாதிச்சாங்கன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்க 295 பள்ளிகள்ல 99% பள்ளிகள் கிராமப்புறத்துலதான் இருக்கு. பேருந்து வசதி கூட இல்லாத கிராமப்புறத்துல அங்க படிக்கிற அனைத்து சிறுபான்மை மக்களும் அங்கதான் படிக்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் வரலையே. அவங்க எல்லாம் நல்லா படிச்சு நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மேம்? ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கடிதத்தை காட்ட சொல்லுங்க. அரசு அதிகாரிகள், திமுக கட்சி, குறிப்பா திமுக ஆட்சி காலத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை கையில் எடுக்கப்படுதே தவிர எந்த சாமானியனாவது கல்லர் பள்ளியில படித்த மாணவன் இன்னைக்கு அவங்க IAS இருக்கலாம், பெரிய பெரிய துறையில இருக்கலாம், யாராவது ஒருத்தரா கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த கம்ப்ளைண்ட காட்ட சொல்லுங்க. நாங்க இனிமேல் அந்த பிரச்சனை வராத மாதிரி பாத்துக்கிறோம். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. உங்களோட சாதி கலவரத்துக்கும் பெயருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது மேம். சரி மேம்.